நம்ம இன்றைக்கி அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அலோ ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்பொழுது எந்த இடத்துல டேப்போட அளவு நம்ம யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆம்கோல் ஸ்கேலோட அளவு நம்ம யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்ணால் நமக்கு பட்டியில் வந்து நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக உட்கார்ற மாதிரி, ரெண்டாவது அந்த 3 டாட் எந்த அளவுக்கு நம்ம வைக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இந்த கட்டிங்கில் பார்த்துடலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இது ஒரு கட்டிங்கே தெரியாதவங்களா இருந்தாலும் இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா பயமே இல்லாமல் ப்ளவுஸை கட் பண்ண ஈஸியாக கற்றுப்பீங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளவுஸோட கரைக்கட்டு, இந்த கரையோட பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கரையை 4ஆக மடித்து எடுத்துப்போம். இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு இதை வந்து நாம் கீழே போட்டுடலாம். கீழே போட்டு 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம ப்ளவுஸை மடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் ப்ளவுஸோட கையை எடுத்துக்கிறோம். ப்ளவுஸோட கையை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இழுத்து நம்ம தையலுக்காக எந்த ஒரு இதுவுமே நம்ம விட போகிறதில்ல. அதனால் இந்த இடத்துல வச்சு நம்ம அலோ ப்ளவுஸை கொஞ்சம் இழுத்தபடி பிடிச்சோம்னா இந்த டைரெக்டாக இந்த தையல்லே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையல்லே மார்க் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக ஒரு ஸ்கேல் வச்சோ இல்லை இந்த அளவு டேப் வச்சோ நம்ம நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. இந்த கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டேப்பில் 2 இன்ச் வந்து நம்ம கையோட ஆம்கோலுக்காக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, இது எல்லா டைலர் கடையிலையும் கிடைக்கும். இந்த கூரை வந்து இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். இந்த இடத்துல வச்சுட்டு இதுதான் நமக்கு மார்க்கிங். இந்த இடத்துல வந்து இந்த கோட்டுக்கிட்ட வரணும், இந்த ஸ்கேல் வந்து இந்த இடத்துல வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம செய்யும் பொழுது நம்ம மார்க் வந்து ரொம்ப கரெக்டாக அளவாக வரும். இப்போ நம்ம கையை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கை எப்படி கட் பண்ணோன்றது தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சமாக 1/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி உள்ளார குடைஞ்சி எடுத்துக்கலாம். இது எதுக்காக குடையிறோன்னா, நாம் இந்த கையை வந்து இப்படி மடக்கும் பொழுது போகும்போது இந்த இடம் வந்து நமக்கு சுருக்கம் கொடுக்காம நமக்கு தையலோட அளவு வந்து கரெக்டாக வர்றதுக்காக முன்பக்கம் மட்டும், அதாவது 2 துணி, ஃபஸ்ட்டு 1 2 மீதி இருக்க கீழே 2 பீஸ் அப்படி தான் இருக்கணும். மேலே இருக்க 2 பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி முன்பக்கத்துக்கு குடைஞ்சிக்கலாம். இது முன்னாடி பக்கம் தான்ன்றது தெரியறதுக்காக நம்ம லைட்டாக இந்த மாதிரி அர்கட் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டர் அளவு கரெக்டாக தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு அர்கட் பண்ணிடலாம். இப்போது இதுதான் கையோட அளவு. இப்போது கையோட அளவு என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்களா? இதை வந்து நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து வேஸ்ட் பீஸு, இது வந்து நமக்கு யூஸ் இல்லாதது. இதுதான் நமக்கு ப்ளவுஸோட பாடிக்கு தேவையான அளவு ப்ளவுஸ். இப்போது இந்த நம்ம கட் பண்ண இடத்துல இருந்து இந்த எழுத்தெல்லாம் இந்த சைடில் இருந்துச்சுன்னா நமக்கு சைடில் போயிடும். இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கலாம். அதாவது இந்த கரை வந்து இந்த நமக்கு முன்னாடி பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி போட்டு இந்த சுருக்கம் இல்லாத நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். நமக்கு முன்னாடி பக்கம் இந்த கரைக்கட்டு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம கீழே இடுப்பு மடிக்கும் இல்லைங்களா, அந்த மடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு இதுவங்க கீழே மடித்து விடுறதுக்காக நம்ம 2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அலோ ப்ளவுஸ் எடுத்துப்போம். அலோ ப்ளவுஸ் வந்து நாம் முதுகு பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாருங்க, இந்த முதுகோட அளவை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து முதுகுக்கு, கழுத்துக்கு நம்ம பின் கழுத்துக்கு மார்க் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம துணி லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி அதே இடத்துல நான் இங்கேயும் வச்சுருக்கேன், இங்கேயும் அதே இடத்துல மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக ஷோல்டரோட அளவு இந்த நம்ம டாட் வந்துருக்கு இல்லைங்களா, முதுகோட டாட்டு, இந்த டாட்லேருந்து நம்ம ஷோல்டருக்கு நம்ம இதையும் நம்ம இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணிக்கலாம். எதுக்கும் நம்ம தையலுக்காக நான் அளவு விடலை. இந்த மார்க் பண்ண கீழே நம்ம மடித்து எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களா, அந்த இடத்துல இருந்து மேலே ஷோல்டர் நல்லா இழுத்து பிடிச்சி ஷோல்டரோட தையல் வர இடத்துலையே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம இந்த கை வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம கையை வச்சுட்டு இதை நம்ம இது போல் மடிச்சு விட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கழுத்தோட அளவு எடுத்துக்கலாம். நம்ம கழுத்தோட அளவு நீங்கள் டேப்லேயே 2.5 சென்டிமீட்டர் 2 அளவு வச்சுக்கலாம், 2.5 இன்ச்சு. அப்படி இல்லை நல்லா கழுத்து நல்லா பெருசாக அகலமாக போடுறாங்க, அவங்களுக்கு கழுத்து நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் 3 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. நார்மலாக எல்லாருக்குமே அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 தான், அந்த அளவு வச்சுக்கலாம். உங்களுக்கு அதே சமயம் பயமாக இருக்குது, அவங்க யார் குண்டாக இருக்காங்களா மினிசாக இருக்காங்களான்னு தெரியலன்னா நம்ம அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி கழுத்தை மடிச்சுட்டு இது போல் போட்டுடலாம். நம்ம மேலேயே போட்டோன்னா இந்த அளவு எந்த இடத்துக்கிட்ட வருதோ நம்ம அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இதுதான். ஆனால் அளவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 2.5 இன்ச்சு வந்துடும். 2.5 தாண்டி தான் போகும். 2.5 இவங்களுக்கு கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்குது. பாருங்க 2.5 இருக்குது. இதுக்கு நம்ம டேப்பை யூஸ் பண்ணி நம்ம 2.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நாம் ப்ளவுஸோட ரைட் சைடு எடுத்து நம்ம இழுத்து பிடிச்சி இந்த கழுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கழுத்தோட தையல்லேருந்து இழுத்து பிடிக்கிறோம். கொக்கி நம்ம பீஸ் கஜா கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த இடத்துலேருந்து நமக்கு 1 இன்ச் அளவுக்கு மேலே இந்த தையல் வருது இல்லைங்களா, இந்த தையல்லேருந்து மேலே 1 இன்ச்சு பாருங்க. இப்போது நமக்கு இந்த இடம் தையல் வருது, இந்த இடத்துக்கு 1 இன்ச் இந்த இடம் வருது. இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இழுத்து பிடிச்சி நாம் இந்த அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருவோம். அடுத்ததாக ஷோல்டரோட அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டரோட அளவு நம்ம இது 2 பக்கமும் தையல் வர்றதுனால லைட்டாக கொஞ்சம் தையலுக்காக அளவு விட்டுக்கலாம். கொஞ்சமாக தையலுக்காக கொஞ்சம் பாருங்க, இந்த இடம் தையல் வருது, இந்த இடத்துக்கு நம்ம தையலுக்காக 2 பக்கமும் இந்த அளவுக்கு நம்ம விடுறோம். இந்த ஷோல்டருக்கு மட்டும்தான் நமக்கு தையலுக்காக கொஞ்சம் இடம் விடுறோம், ஏன்னா 2 பக்கமும் தையல் வர்றதுனால. இப்போது கைகிட்ட லாம்கோல் சைடு இந்த கையை நல்லா இப்படி இழுத்து பிடிச்சி நம்ம எல்லாருக்குமே அரைக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு தான் நமக்கு. நம்ம அரைக்கை அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஆம்கோல். இதுக்குன்னு கையை மடித்து டேப்பால் அளந்து இப்படி 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 கொண்டு போனீங்கன்னா அதோட அளவு எல்லாமே ஷேப்பே மாறிடும். எதுவுமே வேணாம், அவங்களோட அளவுக்கு அவங்க கையை இந்த அளவுக்கு கையோட அளவு தான் நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிறீங்க, இந்த கையோட அளவுக்கு நேராக மார்க் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து இதுவும் 2 சைடு தையல் வருது, அதனால் இந்த அக்குள் பக்கம் வர தையல் ப்ளஸ் வருது இல்லைங்களா, அந்த இடத்துலையும் இந்த பட்டியோட தையல் இந்த இடத்துலையும் நம்ம மார்க் எடுத்துக்கலாம். இதுக்கும் 2 சைடு தையல் வருதுன்றதால ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தையலுக்காக கொஞ்சமாக இந்த பாருங்க இங்கே கோடு வச்சுருக்கோம், நான் இந்த அளவுக்கு தையலுக்காக ஒரு இடம் விட்டுட்டு நான் இந்த இடத்துல அதே பட்டியோட தையல்லே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டியோட அளவுலேயே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஷோல்டரோட முன்பக்கம் எடுத்து இந்த நடுவில் இருக்க டாட்டு, அதாவது 3 டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 டாட்டில் இந்த சென்டர் டாட் தான் நமக்கு இப்போ எடுக்கிறோம். இந்த சென்டர் டாட் எடுத்து நம்ம ஷோல்டரில்
இந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல இருந்து ஷோல்டரில் இந்த இடத்த தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து நம்ம இழுத்து நடு டாட்டில் மார்க் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க டாட்டை மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து 4வது கொக்கி, அதாவது காஜா கட்டினாலும் சரி, கொக்கி இந்த சைடு இருந்தாலும் சரி, நம்ம எதுக்குமே பயப்படாமல் 1 2 3 4 இந்த இடம் தான் நமக்கு மார்க் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? 4வதாக கொக்கி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இந்த இடம் இருக்குது கொக்கி, இதை நம்ம மார்க் பண்ணிடுறோம். இதுதான் நம்ம ப்ளவுஸோட அளவு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலை வந்து இது போல் நேராக நமக்கு வரக்கூடாது. நேராக வந்தாங்கன்னா அந்த ஜெஸ்ட்டுக்கிட்ட நமக்கு அந்த இறக்கம் வராது. நம்ம மார்க் பண்ண அளவோட கம்மியாக கீழே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நமக்கு இந்த மாதிரி நமக்கு இப்படி வரணும். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு அளவு. நம்ம அதை எப்படி எடுக்கிறது ஈஸியான்னு சொல்கிறேன். இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு கைக்கு வந்து இந்த சைடு நான் சொன்னேன், அதுவே நம்ம பட்டிக்கு வைக்கிறதுக்கு இந்த சைடு இப்படி, இங்கேருந்து இந்த சைடு ஃப்ரண்ட்டு கொஞ்சம் இறக்கம் இந்த மாதிரி வச்சு, அடுத்தது இங்கேருந்து இப்படி. ஓகேங்களா? இதுதான் நமக்கு அளவு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்கு பாருங்க, இந்த டாட் ஹோல் மாதிரி இருக்குங்களா, அந்த ஹோலை வந்து இந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு நடுவில் நீங்கள் இந்த ஸ்கேலே இல்லைனாலும் 1 இன்ச்சுக்கு இந்த கோட்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கையாலே இப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஸ்கேல் இந்த மாதிரி நம்ம போடுறத விடவே இந்த ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கழுத்தோட அழகு வந்து ரொம்ப கரெக்டாக நமக்கு வரும். அதனால் இந்த கோடு தான் நமக்கு நடு சென்டர் பாயிண்ட்டு. இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட் தான் நமக்கு நடு சென்டர் பாயிண்ட். இந்த இடத்துல நம்ம டாட்டுக்கு நேராக, இந்த கோட்டுக்கு நேராக இந்த டாட் வர மாதிரி பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கணும். அதே தான் இந்த ஆம்கோல் சைடும், அதே தான் இந்த ஆம்கோல் சைடு. இதையும் வந்து நம்ம 2 கோட்டுக்கும் இந்தாண்ட வச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் நமக்கு ப்ளவுஸோட மார்க்கிங். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் இந்த இடம் வந்திருக்கு, ஆனால் அந்த இடம் வச்சிங்கன்னா நேராக நமக்கு வரும். அது மாதிரி இல்லாமல் அளவு ப்ளவுஸ் எப்படி இருந்தாலும் இந்த ஷேப், கப்போட ஷேப் வந்து நமக்கு இந்த மாதிரி சி ஷேப்பில் வளைஞ்சி வரணும். அந்த மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே முன்கழுத்து யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு, இதுவே வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல இந்த கட் பண்ண இடத்துல இப்படி ஒரு கோடு, அடுத்தது இதை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டாட், இந்த டாட்டுக்கு நேராக இந்த மாதிரி தையல் போட்டுக்குவோம். அடுத்தது கழுத்து எப்பயுமே இந்த இடத்த விடவே இந்த இடம் நமக்கு கொஞ்சம் அகலமாக வேணுன்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக இந்த ஸ்கேல்லையே இப்போ மார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துலையே கொஞ்சமாக இது பாருங்க, இந்த இடத்துல வந்து நேராக வந்துடணும். இந்த மாதிரி தான் இது பாருங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண அளவு இந்த இடம் இருக்குது, இதில் நம்ம இந்த ஸ்கேலில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து கட் பண்ணிடலாம் பேக் சைடு. அப்போ தான் கழுத்து கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அதை மேலே வர வர அந்த நம்ம மார்க் பண்ண அதே இடத்துக்கே வந்து கட்டிங்கை கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அடுத்ததாக இந்த மாதிரி இந்த இடத்துல ஆம்கோல் சைஸை நம்ம கட் பண்ணிடுறோம். நம்ம இது வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ நீட்டு தேவை கிடையாது. இவங்களோட அளவு வந்து ரொம்ப சின்ன அளவு தான். அதனால் நம்ம இந்த அளவுக்கு கரெக்டாக எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
நம்ம கொக்கி இருக்கு இல்லைங்களா, கொக்கி பக்கம் இந்த இடத்துலையும் இந்த ஓவர்லாக் பண்ணியிருக்கு பாருங்க தையல், அந்த இடத்தையும் வச்சு ஃபஸ்ட்டே நம்ம இப்படி இழுத்துருவோம். இதுதான் நமக்கு தையல் இந்த இடத்துல வருது தையல். இங்கிருந்து நமக்கு இந்த அளவுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, தையலுக்கான அளவு வந்து இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. நமக்கு துணின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும். இதுதான் நமக்கு அளவு, தேவையான அளவு, புரியுதுங்களா? இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பட்டிக்கு உள்ளார கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட்டி வந்து சிங்கிளாக இருக்குது, இல்லை பட்டிக்கு துணி பத்தலை அப்படின்றது இடத்துல வந்து இந்த துணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பாடியாக இருக்காங்கன்னா இந்த கட்டிங் நம்ம பண்ணக்கூடாது. இதை எவ்வளோ அளவு இருக்காங்களோ அந்த அளவு பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம அளவு கம்மியாக இருந்து அதையும் மீறி அவங்க அளவு போதுன்னா இந்த இடத்துல நம்ம ஜாயின் போட்டு, இதே துணியில் ஜாயின் போட்டு பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட அளவு. இது நம்ம நகர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக ஷோல்டர் 2 பக்கமும் அர்க்கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன்.